நேற்று வைகாசி விசாகம், அதனால் நேரத்தோடு நேற்றும் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி வெத்தலை தீபம் போடணும் 6 to 7 அப்படின்னா இன்றைக்கும் அதே நாள் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டேன். 7வது வாரம் போட்டாச்சு நம்ம வீட்டில் வெத்தலை தீபம். காலையில் டிஃபன் செய்ய ஆரம்பித்தேன். பூரி போடுங்கம்மான்னு சொன்னால் சரி பூரி போட்டு சன்னா மசாலா செய்யலாம் தான் ரெடி பண்ணேன். வீட்டில் பன்னீர் ரெடி பண்ணது நானே ரெடி பண்ணது இருந்துச்சு, அதையும் சேர்த்து போட்டுடலான்னு தான் வச்சிட்ருக்கேன். வெள்ளை சுண்டல் போட்டு குருமா வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வெள்ளை சுண்டல் பன்னீர் எல்லாமே சேர்த்து போட்டு வச்சாச்சு. இன்றைக்கி கலந்து கொஞ்சம் நிறையாவே நல்லா கொல கொலன்னு வச்சு விட்டேன். தோசைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம்க்காக வச்சாச்சு எக்ஸ்ட்ராவேவும். நைட்டுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சம் சன்னா மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுட்டேன். குருமா வச்சு முடித்தோடனே பூரி போட்டு கொடுத்தேன். எல்லாம் அவங்கவுங்க சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி நானும் சாப்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி.